வார மாதம் அக்டோபர் மாதம் நடுப்பகுதியில அல்லது ஆரம்பத்தின் முதலாவது கிழமையில இலங்கையில இன்னும் ஒரு விலையேற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இலங்கை மின்சார சபை பாரியளவான நட்டத்தை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நட்டத்தை ஈடு செய்ய முடியாத அளவுல அரசாங்கத்துக்கு இருக்கு. இலங்கை மின்சார சபை இப்பொழுது பரிந்துரை செய்திருக்கிறார்கள், மின் கட்டணத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி அதிகரிக்கிறதா இருந்தா எவ்வளவு அதிகரிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. 6 முதல் 10% இப்ப இருக்கிற மின் கட்டணத்திலிருந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 2 மாசத்துக்கு முதல் தான் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு தடவை இந்த மின் கட்டணம் அதிகரிப்பு அப்படின்றது ஒரே வருஷத்துக்குள்ள, அதுவும் 6 மாத காலத்துக்குன்றது பாரிய அளவான விலையேற்றத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். மின் கட்டண உயர்வு அப்படின்றது மின்சாரம் நாம பாவிக்கிற மின்சாரத்தை வீட்டுக்கு பாவிக்கிற அந்த பில்லுல அதிகரிப்பு மட்டுமில்ல, பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கும். இந்த மாதிரி தயாரிப்புகள்ற விலைகள் அதிகரிக்கும், உணவுப் பொருட்கள்ற விலைகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி மிகப்பெரிய அளவான முக்கியமான பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நாம நம்ப முடியாத, எதிர்பார்க்காத அளவிலான விலையை ஏற்படுத்தக்கூடிய, அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இப்ப பார்க்கப்படுது. காரணம், இலங்கை மின்சார சபை பெரிய அளவான கோடிக்கணக்கான நட்டத்தை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்னதான் 4 பிரிவுகளாக பிரித்து ஊழியர்களை அதில் சேர்த்து இதை கட்டுப்படுத்துற முகமா, இதை லாபத்துல கொண்டு வரும் முகமாக அரசாங்கம் முயற்சி செய்தாலும் இப்ப பெரிய ஒரு தடுமாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கு. பலர் இதுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்காங்க. இன்று நள்ளிரவு முதல் மின்சார சபை ஊழியர்கள் மிகப்பெரிய அளவான ஆர்ப்பாட்டத்தையும் வேலைநிறுத்தத்தையும் செய்ய போறதாக எச்சரிச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு தலைவலியை இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. என்னதான் விலகி போங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பலருடைய எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது, இதை சமாளிப்பதற்கு எவ்வாறு அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கையாள போகிறது அப்படின்ற பல கேள்விகளை இப்ப எழுப்பி இருக்கு. குறிப்பா சொல்ல போனா வருகின்ற நாட்கள்ல மின் துண்டிப்பு ஏற்பட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏண்டா, மின்சார ஊழியர்கள் இப்பொழுது வேலைநிறுத்தத்தில் இருக்கும்போது மின் துண்டிப்பு ஏற்பட்டவுடன் நமக்கு இப்ப அந்த அளவு நேரம் எடுக்காது, மிக விரைவாக அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப 2-3 நாளா நீங்க அவதானிச்சு பார்த்திருப்பீங்க, மின் துண்டிப்பு இரவு நேரத்தில் ஏற்படும் போது காலையில தான் அது மீளிணைக்கப்படுது. அந்த அளவுக்கு மின்சார சபையினுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது மிகப்பெரிய அளவை பின்னடைவை ஏற்படுத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்க இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. 2024ஆம் ஆண்டு போன வருஷம் இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்தில் இருந்த வாகனங்களை திருத்துறதுக்கு மட்டும், பழுது பார்க்கறதுக்கு மட்டும் 65 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 189 வாகனங்கள் இதுல பழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் அதிகமான வாகனங்கள் அடிக்கடி பழுது பார்க்கப்பட்டிருக்கு. 10 முதல் 17 தரம் பழுது பார்த்திருக்காங்க. இது உண்மையா நடந்திருக்கா, பழுது பார்த்தேன்னு சொல்லி கட்டணம், அதாவது ஜனாதிபதி செலத்திலிருந்து பணம் எடுக்கப்பட்டதான்ற விசாரணைகள் இப்பொழுது நடக்குது. ஆனாலும் கூட இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு வாகனத்துக்கு 10 லட்சம் முதல் 2.5 கோடி வரைக்கும் பழுது பார்க்கறதுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பாவித்த வாகனங்கள் எல்லாமே கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட சொன்னது. ஆனா அந்த ஒப்படைக்கப்பட்ட வாகனங்களை இந்த அரசாங்கம் திருத்துறதுக்கே 16 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, 19 ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்கள் காணாமல் போயிருக்கு. காணாமல் போயிருக்குண்டா நிறுவனங்களுக்கும் பாவிக்கிறதுக்கு நபர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது யாருக்கு கொடுக்கப்பட்டது, எங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வாகனம் இப்ப எங்க அப்படின்ற எந்த தரவுகளும் இல்லை அப்படின்றது இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த வாகனங்களை பராமரிக்கிறதுக்கும் இந்த செலவுகளுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துல 65 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத செலவு அப்படின்றத வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்க போகுது, குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பல நாடுகள்ல இருக்கு, நம்ம நாட்டிலையும் இது வரப்போகுது. பயணிகள் போக்குவரத்து சாரதிகள் வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முதல்ல பதிவு செய்யணும். இந்த பதிவு இல்லாட்டி வருகின்ற டிசம்பர் 31க்கு பிறகு, வர வருஷம் ஜனவரிக்கு பிறகு யாரும் சாரதிகளாக பொது போக்குவரத்துல ஈடுபட முடியாது. பொது போக்குவரத்துன்னு சொன்னா பேருந்துகள் மட்டுமில்ல, முச்சக்கர வண்டிகள், மற்றது இப்ப பைக்குகள்லையும் பொது போக்குவரத்துகள் இருக்கு. இந்த ஊபர், பிக்பிங் எல்லாம் அப்படித்தான் போறாங்க. இவை எல்லாருமே பதிவு செய்யணும். பதிவு செய்யாம யாருமே இனி பொது போக்குவரத்து சாரதிகளாக இருக்க முடியாது அப்படின்றது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இது எல்லா நாடுகள்ல, பல மேலத்தைய நாடுகள்ல பயன்படுத்தப்பட்ட வர ஒரு முறை. யார் வேணாலும் ஓடலாம், யார் வேணாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம், யார் வேணாலும் திருவியில் ஓடலாம் அப்படின்லாம் இல்லை. பொது போக்குவரத்துக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அவங்களுக்கு சில நடைமுறைகள் இருக்கு. அந்த மாதிரியான சாரதிகளை பரீட்சித்து இந்த அனுமதி பத்திரத்தை வழங்க போறாங்க. 2024
முதல் இந்த வருஷம் செப்டம்பர், அதாவது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலப்பகுதிக்குள்ள அரசாங்கம் சட்டவிரோதமான சொத்துக்கள் பறிமுதல் செய்திருக்காங்க பல இடங்கள்ல. அது வந்து 300 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் என்று சொல்லப்படுது. இதுல தங்க நகைகள் இருக்கு, வீடு, காணி, வாகனங்கள் என்று பல சொத்துக்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. பிரதானமாக போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட கடத்தல்காரர்களிடமிருந்தும் அது தொடர்பான விசாரணைகள் மூலமாக கைப்பற்றப்பட்ட பொருட்களுக்கான பெறுமதியாக இது சொல்லப்பட்டிருக்கு 300 கோடி. போன மாதம் அல்லது போன கிழமையில நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருந்தோம். பலதரப்பட்ட ஊழல்கள் சம்பந்தமான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஊழல்கள், இது சட்டவிரோதமான ஊழல்கள், சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்தது தொடர்பான சொத்துக்களை பறிமுதல் செஞ்சாங்க. அந்த தொகை 500 கோடி, ஒட்டுமொத்தமா 800 கோடி ரூபா சொத்துக்கள் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பறிமுதலாகி இருக்குன்னா பாருங்க, பெரிய ஒரு தொகை. அரசாங்கத்தினோட பட்ஜெட்டுக்கு தேவையான ஒரு தொகைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. நமக்கு தெரியாம பல விஷயங்கள் நடந்து தான் கொண்டிருக்கு அப்படின்றது நல்லதா தெரியுது பார்க்கறதுக்கு. கடந்த 24 மணித்தியாலத்துல நாட்டுல பாதை விபத்துக்களால 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. சராசரியா அது நடக்குது. நாங்களும் ஒவ்வொரு தடவும் ஞாபகப்படுத்தணும், இது சராசரியா நடக்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. நேற்று உங்களுக்கு தெரியும், புறக்கோட்டையில நடந்த ஒரு தீ விபத்து, கட்டிடத்தின் மீது ஏற்பட்ட அந்த தீ விபத்து அனைத்து கட்டடங்களையும் பரவ ஆரம்பித்திருந்தது. இது மிக விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைத்தாலும் கூட விமானப்படை, அதோடு அதிரடிப்படை, அனைத்து இராணுவ வீரர்களும் அங்கு வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு படை 20 வாகனங்கள் அங்கு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. ஆனால் 12 மணித்தியாலங்களுக்கு பிறகுதான் இந்த தீ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தது. முதல் கட்ட விசாரணைகள்ல இது மின்சார கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஆனால் கூட பகுப்பாய்வு விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவான பரவலை ஏற்படுத்தக்கூடிய தீ விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்ற அளவில் தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. 12 மணித்தியாலங்களே விரைவு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அளவு பாரிய அளவான தீ பரவலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருந்ததாகவும், இது மிக விரைவாகவும் நுணுக்கமாகவும் இது கட்டுப்படுத்தியதாகவும் சொல்றாங்க. இல்லைன்னா பெட்டாவுடைய பல பிரதேசங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அச்சம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு பாரிய அளவான தீ ஏற்பட்டிருந்தது நேற்றைய நாள்ல. நாட்டுல அரிசி ஃபேக்டரி, சீனி ஃபேக்டரி, மா ஃபேக்டரி என்ற மாதிரி பல ஃபேக்டரிகள் தான் இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஐஸ் ஃபேக்டரியும் இருக்கு. என்ன அதாவது ஐஸ்ன்றது நமக்கு தெரியும், ஐஸ் கட்டிகள். இது அப்படி இல்லை, ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான ரசாயனங்கள் கொண்டு அல்லது ஐஸ் போதைப் பொருட்கள் தயாரித்த ஃபேக்டரிகள் என்று தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்றைய நாள்ல வெலிகம பிரதேசத்துல ஐஸ் தயாரிப்புக்கு அல்லது ஐஸ் போதைப் பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்களோடு ஒரு இடம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து ஒரு வெளிநாட்டு பிரஜி கைது செய்யப்பட்டிருக்கார். இவருக்கு 18 வயசு. பாருங்க, எங்கெங்கெல்லாம் இருந்து இங்கிருந்து தயாரிச்சிருக்காங்க போல இருக்கு. மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முதல்ல அரசாங்க ஊழியர்கள், அரச நிறுவனங்கள்ல இருக்கிற உயர் அதிகாரிகள் தங்களுடைய சொத்து விவரங்களை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் கொடுக்கல. இவங்களுக்கு எதிராக இனி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யற நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டது. ஆனா நிறைய பேர் ஒழிஞ்சிட்டாங்களாம், கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வழக்கு போட போறாங்க. இதுல இன்னொரு விஷயம், கடந்த நாட்கள்ல அரசியல்வாதிகள், அமைச்சர்களுடைய சொத்து விவரங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. இதுல பலருடைய சொத்து விவரங்கள் இன்னும் வெளிவரல. அந்த சொத்து விவரங்களை வெளியிடப்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியிடப்பட்டவர்களுடைய சொத்து விவரங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது அப்படின்ற விசாரணைகளை நடத்துங்க அப்படின்ற மாதிரியான புகார்கள் 100க்கும் அதிகமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புகார்களை வைத்துக்கொண்டு அவங்க விசாரணை செய்ய போறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சொத்துக்கள் கொடுக்கவும் கொடுத்தாலும் இது ஏன் வந்தேன்னு சொல்லி விசாரணை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆகிருக்கு. சிலர் சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட சொத்தே இல்லை, நாங்கள் கொடுக்கறதுல என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய பேர் இந்த சொத்துக்கள் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவே தன்னுடைய சொத்துக்களை இன்னும் கொடுக்கல, அந்த விவரங்களை கொடுக்கல, தனக்கு கொஞ்சம் காலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராம் அப்படின்ற மாதிரிலாம் பல செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த விஷயங்களை அன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.